பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க, கரெக்டாக? ஸோ வீடு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். மணி சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், வீடு நல்ல வைப்ரேஷனில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருந்தால் தான் ஃபினான்ஷியலி மென்டலி நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இன்க்ளூடிங் மேனிஃபெஸ்டேஷன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ல எல்லாருக்கும் ரீப்ளே பண்ணியிருப்பேன். ஆனால் தொடர்ச்சியாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின்ஸை கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த வீடியோ முழுக்க முழுக்க வேல்யூபிளான கொஷின்ஸுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ எந்தெந்த கொஷின் எல்லாம் வேல்யூபிளாக எனக்கு தோணுதோ நீங்கள் எனக்கு அனுப்பிச்சதில், ஸோ அதுக்கு நல்ல ஆன்சர் எது ட்ரூவான ஆன்சரோ அதை இன்னைக்கு வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நிறைய பேர் அதிகமாக கமெண்ட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் காலையில் விளக்கேற்றணும் அப்படின்றத பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் சொல்லலை, ஆக்சுவலாக நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு யூனிவர்சல் மெத்தட் மாதிரி. ஸோ 3:30 to 5:30ங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்ம விளக்கு போடும்போது ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்கும். நம்ம நினச்ச எல்லா விஷயமும் நடக்குங்கிறது 100% உண்மை. அதில் நிறைய பேருக்கு டவுட் வர்றது என்னன்னா, நான் விளக்கு போட்டுட்டு திரும்பவும் போய் தூங்கலாமா? நான் எந்திக்கிறேன், குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் திரும்பவும் போய் ஒரு 6 மணிக்கோ இல்லை ஒரு 5:45க்கோ போய் தூங்கலாமா? அப்படி தூங்குனா நான் இவ்வளோ தூரம் காலையில் எந்திரிச்சு பண்ணதெல்லாம் எனக்கு நடக்காதா? ஏன்னா நிறைய பேர் நானும் பார்க்குறேன், யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்றீங்க, நீங்க எந்திரிச்சு பண்ணிட்டு தூங்குனா நீங்க பண்ணதெல்லாம் பழிக்காம போயிடும், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி எதுவுமே கிடையாது. காலையில நீங்க எந்திரிங்க. இப்ப நான்லாம் நிறைய நாள் 3:30க்கெல்லாம் எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சு நோட் புக்கில் எடுத்து அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் முடிச்சுட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டெல்லாம் நான் தூங்கியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ டைமிங்கிறது அந்த 2 hours தான். நீங்கள் தாராளமாக எந்திரிச்சு உங்கள் வேலையை முடிச்சு தாராளமாக போய் தூங்கிடலாம். நான்லாம் நிறைய நாட்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட உடனே ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துடும். அந்த மாதிரிலாம் நான் போய் தூங்கியிருக்கேன். ஸோ தூங்குனா நம்ம பண்ண விஷயத்துக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் மித்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் ட்ரூவாக இந்த விஷயம் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக யூனிவர்ஸ் அதுக்கு உண்டானதை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த டவுட்டே பட வேண்டாம். தூங்காமல் அப்படியே இருக்கணும், அப்படியே நம்ம தூங்காமல் இருந்தால் அது பலிக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு மித்து என்னன்னா, இப்போ நான் ஹாலில் இருக்கிறேன், எனக்கு சின்ன வீடு தான், ஹாலில் தான் நாங்கள் பூஜை ரூம் வச்சுருக்கிறோம், ஹாலில் தான் பசங்களை நாங்கள் தூங்க போடுறோம். ஸோ அங்கே தான் ஒரு சின்ன செல்ஃப்லையோ இல்லை ஒரு அடுக்குமாடி செல்ஃப்லையோ நான் சாமி ஃபோட்டோவும் வச்சுருக்கேன், அங்கே நான் விளக்கு போடலாமா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க விளக்கு போட்டதுக்கப்புறம் வீட்டில் யாரும் தூங்கக்கூடாது. இது நிறைய பேர் சாஸ்திர ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க, வீட்டில் காலையில் விளக்கு போடும்போது வீட்டில் யாரும் தூங்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போடணும்னு சொல்றதும் சாஸ்திரம் தான். அப்போ பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது 5:30க்குள்ள. இப்போ எல்லாம் குழந்தைங்களையும் நம்ம 5:30க்கு எழுப்ப முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. சில டைம்ல நம்ம ஹஸ்பண்ட்ஸும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்கலாம், மெடிக்கேஷன் எடுத்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் காலையில தான் நல்ல தூக்கம் வரும். அப்போ அவங்களை எழுப்பிக்கிட்டுலாம் நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மித்தா தான் இருக்கணும்ன்றதை நான் நம்புறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாமே ரொம்ப நல்லது, கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி பண்ணா உடனே கடவுள் உங்களுக்கு கொடுக்குற நல்லதெல்லாம் கொடுக்காம போயிடுவாருன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதை நீங்கள் நினச்சி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பெட்ரூம்லலாம் விளக்கு போடலாமான்னு கேட்குறீங்க, ஆனால் அது அப்படி போடக்கூடாது. ஏன்னா பெட்ரூமில் நீங்கள் தனி அறை அது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ஹாலில் தான் இருக்குங்கும் போது நீங்கள் சாமி ரூமுக்கு முன்னாடி தாராளமாக செல்ஃபில் இது பண்ணுங்க. பசங்க ஒரு ஓரமாக தூங்கினா அது தூங்கிட்டு போட்டோம். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் வேணும்னே அப்படி பண்ணலை, உங்க இருக்கிற இடத்துல நீங்க அந்த ஒரு விஷயமா எந்திரிச்சு பண்றதே பெரிய விஷயம். ஸோ அதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா நான் ஹாலில் தூங்குறேன் அதனால நான் காலைல சாமி கும்பிட முடியல அப்படிலாம் நீங்க சொல்லவே வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா ரொட்டீனா பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் என்னன்னா, இப்போ நீங்க மேனிஃபெஸ்டிங் காலையில பண்ண சொல்றீங்க, ஆனா எப்படி எனக்கு மேனிஃபெஸ்டிங் எழுதுறது அப்படிங்கிறது தெரியல நிறைய பேர் சொல்றீங்க. மோஸ்ட்லி ஒன்றை மட்டும் நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மெத்தடு. அது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நம்ம எழுதணும்,
ஒரு வேர்டு தப்பா போயிட்டா எல்லாமே தப்பாயிடும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளா உங்களுடைய லாங்குவேஜ்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தமிழ் தான் தெரியும், தங்கிலீஷ் தான் தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அந்த யுனிவர்ஸால எல்லா லாங்குவேஜையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தேவையோ, அத கண்ண மூடிக்கிட்டு ஒரு சென்டென்ஸா அப்படியே ஒரு பக்கம் முழுக்க எழுதுங்க. எழுதும்போது இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் மேனிஃபெஸ்டேஷன். வேற எதுவுமே கிடையாது. ஆனா எழுதும்போது நீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்ல முடியுமே தவிர, ஒருத்தருக்கும் நீங்க மெசேஜ் பண்றதுக்கு நான் உட்காந்து எல்லாம் ரீப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ மந்த்லி ஒரு 1,00,000 நான் சேலரி வாங்கணுன்றது என்னோட ட்ரீம். ஏன்னா இதுவரைக்கும் நான் வந்து 1,00,000 வந்து நான் அச்சீவ் பண்ணல. நான் மோஸ்ட்லி நான் அச்சீவ் பண்ணதே வந்து 80 வரைக்கும் 75 to 80 வரைக்கும் கூட நான் ரீச் ஆயிட்டேன். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஃபினான்ஷியலி எனக்கு மாசம் வந்து ₹1,00,000 நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அத நான் எப்படி நான் அந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்பேன்னா, மார்னிங் 3:30 to 5:30 பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்திரிச்சுட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே, நான் வந்து மந்த்லி ஏன்னா எனக்கு வந்து அக்கவுண்ட்ல தான் சேலரி கிரெடிட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ எனக்கு ஒரு 1,00,000 வந்து என்னோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் யூனிவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அவ்வளோதான். இதுதான் நான் எழுதுவேன். ஸோ உங்களுக்கு குழந்தை வேணும். இன்னைக்கு கூட நான் பார்த்தேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு குழந்தை இல்ல. குழந்தை வேணும்னு எப்படி எழுதுறதுன்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த யூனிவர்ஸுக்கு நன்றி. இப்படி எழுதுங்க. அவ்வளோதான். எது உங்களுக்கு தேவையோ அது இருக்கிறதா நினைச்சுட்டு நீங்க அத அந்த சென்டென்ஸ் எழுதிடணும். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான மெத்தட். நெறைய பேர் இந்த ஒரு டவுட்ட கேட்டீங்க. நான் சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நான் ஒரு 3 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ 4வது கொஸ்டின் என்ன அப்டின்னா, நான் மேனிஃபெஸ்டேஷன் எழுதுனது, அது புக் ஃபுல்லா நான் எழுதி முடிச்சுட்டேன். இல்ல நான் ஒரு மந்த்ரா எழுதுறேன். காலையில எந்திரிச்சு அந்த மந்த்ரா ஃபுல்லா நான் எழுதி முடிச்சுட்டேன்னா, அந்த புக்ஸ் எல்லாம், நோட் எல்லாம் என்ன பண்றது? இதுல எக்கச்சக்கமான பேர் இந்த கொஸ்டின்ஸ் என்ட்ட கேட்டிருக்கீங்க. நான் வந்து இப்ப நம்ம நார்மலா உடன் பூஜை ரூம் வச்சிருந்தோம்னா, கீழயே ரேக் குடுத்துருப்பாங்க. அந்த ரேக்ல போட்டு வச்சுருங்க. இன்னும் நான் நெறையா சொல்லணும்னா, அத நீங்க ஒரு பூஜை ரூம்லயோ, பூஜை ரூம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயோ, அந்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அத நீங்க ஒரு நோட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதே ஒரு ஒரு பெரிய குட் வைப்ரேஷன். அத தூக்கி வெளிய தயவு செஞ்சு போட்றாதீங்க. அது உங்க வீட்ல இருக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா, நீங்க கைப்பட எழுதி, இந்த பிரபஞ்சத்திட்ட சொல்லி, அத நீங்க அப்படியே ஒரு ஒரு ப ஒரு பவர்ஃபுல் பேக்கா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அத தூக்கி நீங்க வெளிய தயவு செஞ்சு போட்றாதீங்க. அது வந்து இன்னும் ஒரு சுத்தமான இடத்துல அப்படியே அத அடுக்கி வச்சுட்டே இருங்க. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வெளிய போகணுன்ற அவசியம் இல்ல. நான் அப்படியே தான் பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு நாள் கண்டிப்பா நான் காட்டுறேன். நான் ஒரு 4, 5 நோட்ஸ் நான் வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் எழுதுறது 6வது நோட்டுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ வந்து அத நான் கண்டிப்பா ஒரு நாள் காட்டுறேன். ஸோ இந்த மாரி நீங்க சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. 5வது முக்கியமா நெறைய பேர் ரிப்பீட்டடா என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்ட விஷயங்கள் என்ன தெரியுமா? மேனிஃபெஸ்டேஷன் பண்றதா இருக்கட்டும், காலைல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதா இருக்கட்டும், இல்ல வீட்ல ஏதாவது நம்ம ஒரு குட் வைப்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றதா இருக்கட்டும், இது வந்து நீங்க தீட்டு நாட்கள்ல பண்ணுவீங்களா? அதாவது பீரியட் ஸ்டேட்ல பண்ணுவீங்களா? இல்ல வீட்ல இருக்கிற வேற யாராவது வச்சு பண்ண சொல்லலாமான்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே நம்ம மனச பொறுத்து தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? தீட்டு அப்படிங்கிறது சொல்றேன். நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் எழுதும்போது, எனக்கு பீரியட்ஸ் டைம்லயும் நான் மேனிஃபெஸ்டேஷன் எழுதுவேன். ஆனா, நான் பூஜை ரூமுக்கு போய் எழுத மாட்டேன். நான் இருக்கிற இடத்துலயே நான் எழுதிப்பேன். ஓகேவா? அதுக்காக அந்த டேஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் தீட்டே கிடையாது. நம்ம ஸ்பெசிஃபிக்கா போய் இப்போ இந்த விளக்கு பொருத்துவோம் பார்த்தீங்களா? பிரம்ம முகூர்த்த விளக்கு. ஸோ அந்த டைம்ல நான் பர்சனலா நான் அவாய்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய விருப்பம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்ல முடியும். முக்கியமா வீட்ல ஏதாவது ஒரு நல்லது விஷயம் பண்ணணும் அப்படின்னாலே, மோஸ்ட்லி அந்த டேஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். இப்ப நானே வந்து குலதெய்வம் விளக்கு போடுறேன். இல்லன்னா நான் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் பீரியட்ஸ் டேட்ல நான் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாமே உங்களோட மனச பொறுத்து தான் அந்த விஷயமும் இருக்கு. சப்போஸ் உங்களால பண்ண முடியலன்னா, தாராளமா நீங்க மத்தவங்கட்ட குடுத்து அத பண்ண சொல்லலாம். பட் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எழுதுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான் யூனிவர்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்களும் வந்து மேனிஃபெஸ்டிங் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான 5 விஷயத்துக்கு நான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி குடுத்துருக்கேன். ரிப்பீட்டடா வந்து WhatsAppல, கமெண்ட்ஸ்ல வந்து நெறைய வீடியோஸ் பார்க்குறீங்க. எல்லா வீடியோக்கும் கீழ கூட எனக்கு இந்த விஷயம்லாம் கேட்குறீங்க. அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். கான்ஃபிடென்ட்டா ரொம்ப நம்பிக்கையா இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதுதான் உண்ம கூட. ஸோ வந்து எப்படி சொல்றது? ரொம்ப நெகட்டிவா இருக்காதீங்க. ரொம்ப பாசிட்டிவா இருங்க. ஸோ எனக்கே வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து எனக்கே மைண்ட் அப்செட்டா தான் இருந்துச்சு. பட் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து ரிலீவ் ஆயிடுவேன். ஸோ அந்த மாரி தான். எல்லாத்துக்கும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது இல்லையா? அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபியூச்சர நோக்கி போங்க.
எப்பவுமே ஹாப்பியா இருங்க. அடுத்தவங்க கிட்ட நம்மளோட சந்தோஷத்தையும், நம்மளோட மன நிம்மதியையும் தயவு செஞ்சு குடுக்காதீங்க. உங்க நிம்மதி, உங்க சந்தோஷம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட இருக்கவே கூடாது. மறந்துறாதீங்க. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இதே மாரி சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்காக. பாய்.